நான் உங்கள் அப்துல் மாலிக் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய சமுதாய பணியாக உண்மையாக சொல்கிறோம். இதை நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. இதை செய்யணும் அப்படின்னு அவங்க கேட்டாங்க, செஞ்சு தரோன்னு சொல்லிட்டோம். ஆனால் எங்கள் கையில் எந்த பொருளாதாரமும் இல்லை. அப்புறம் பார்த்தா சகோதர சகோதரிகள்கிட்ட கேட்டோம். சகோதர சகோதரிகள் பொருளாதாரம் வழங்கினாங்க. நாங்களும் பொருளாதாரத்தை போட்டு மிகப்பெரிய ஒரு நற்பணியாக ஒரு ஏழை எளிய குழந்தைகளோட பசியை போக்கவும், முதியோர்களுடைய பசியை போக்கவும் இறைவன் எங்களுக்கு இன்றைக்கி வாய்ப்பு கொடுத்ததற்கு இறைவனுக்கு மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்று சொன்னால், இன்றைக்கி எவ்வளோ பணிகள் இருந்தாலும் சரி, எங்கள் சகோதரர்கள் எல்லா பணியும் தூக்கி போட்டுட்டு, வாங்க தலைவரை இன்றைக்கி சாப்பாடு கொடுப்போம், அந்த பசங்களுக்கு கொடுப்போம், அந்த குழந்தைகளுக்கு கொடுப்போம், அந்த முதியோர்களுக்கு கொடுப்போம், நம்ம உழைப்போம் வாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கூட நினைப்பாங்க. என்னடா சமுதாய பணி செஞ்சுட்டே கிடக்குறாங்க, இவங்களாம் சவாரிக்கு போவாங்களா போக மாட்டாங்களான்னு அப்படி ஒரு எண்ணம் கூட உங்களுக்கு வரும். நாங்கள் அப்படியெல்லாம் இல்லை. ஒரு சாரார் சமுதாய பணி செஞ்சுட்டு இருந்தால் ஒரு சாரார் சவாரி ஓட்டுவாங்க, ஒரு சாரார் சவாரி ஓட்டும் போது இன்னொரு சாரார் சமுதாய பணி செய்வாங்க. நாங்களாம் கூப்பிடல, அவங்களே வந்து விரும்பி வந்து இதை நம்ம செய்வோம் தலைவரை, இதை கண்டிப்பாக செய்யணும் நம்ம அப்படின்னு சொல்லி மனதார ஆள் மனதோட நல்ல மனதோட மற்றவங்களுக்கு செய்யணுங்கிற தூய எண்ணத்தோட களப்பணியாற்றவங்க தான் இந்த பள்ளிப்படை ஆட்டா மக்கள் நற்பணி சங்க தோழர்கள். ஏன் இதை ஒரு படி மேலே சொல்கிறோன்னு சொன்னால், இன்றைக்கி பள்ளிப்படை ஆட்டா மக்கள் நற்பணி சங்கத்தின் சார்பாக ஏதாவது ஒரு கோரிக்கை வச்சோம்னு சொன்னால், இப்போ பஞ்சாயத்து ஆஃபீஸில் கூட நாங்கள் ஒரு கோரிக்கை வச்சோம். இதை போல் ஒரு 3வது தெருவில் ஒரு உமாபதி நகர் தெருட்ட ஒரு நாய் இறந்து போய் கிடக்குது, 2 நாளாக யாரும் எடுக்கிறதுக்கு ஆள் இல்லைங்களா அப்படின்னு சொன்ன உடனே பஞ்சாயத்து ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் அடித்து எந்த இடத்துல இருக்குது நாங்கள் போய் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. காலையில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி தங்க ஸ்டீல்கிட்ட குப்பை வெளியில் கிடக்குன்னு சொல்லி பஞ்சாயத்து தலைவருக்கு பஞ்சாயத்து ஆஃபீஸுக்கு ஃபோன் அடித்தேன். உடனே ஒரு மணி நேரத்தில் க்ளீன் பண்ணாங்க. ஏன் இதை நம்ம சொல்லணும்னு சொன்னால், அவங்க நம்புகிறாங்க, இவங்க சமுதாய பணி செய்கிறாங்க, மக்களுக்கான சேவை செய்கிறாங்க, இவங்க சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும், நம்ம செஞ்சு கொடுத்துருவோம். இப்போ இந்த செகண்டில் ஒருத்தவங்க ஃபோன் அடிக்கிறாங்க, ஈபி மேலே பீஸ் போயிடுச்சு அப்படின்னு. உடனே ஈபிக்கு ஃபோன் அடிச்சுன்னு அந்த அண்ணன் எடுத்து உடனே ஆள் அனுப்புகிறாங்க. ஏன் சொல்கிறோன்னு சொன்னால், இதுதான் இந்த சங்கத்தின் பெற்ற நன்மதிப்பு. இறைவன் கொடுத்த அருள்கொடை, இறைவன் கொடுத்த ஒரு உயர்ந்த பொக்கிஷன் கூட சொல்லலாம். ஏன்னு சொன்னால், எல்லாத்துமேலேயும் நம்பிக்கை வைக்க முடியாது, ஆனால் நம்பிக்கை வச்சுட்டா அவங்கள்ட்டேருந்து நல்லது மட்டும்தான் கிடைக்க வேண்டும். அப்படியே இந்த பள்ளிப்படை ஆட்டா மக்கள் நற்பணி சங்கம் நல்லது மட்டுமே செய்யும் என்பதில் ஐயமே தேவையில்லை. 100% சொல்கிறோம். மக்களுக்காகவும் ஓட்டுநர்களுக்காகவும் இந்த சங்கம் அயராத பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். இதற்காக பொருளாதாரம் வழங்கி இந்த சமுதாய பணிக்கெல்லாம் ஊன்றுகோலாக உங்களுக்கும் சகோதர தொப்புள்குடி உறவுகளுக்கும் மனதார இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறோம். தாங்களுக்கும் தங்கள் குடும்பத்தாருக்கும் மனதார இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்கிறோம். புதுவிதமாக இன்றைக்கி ஆசிரமத்தை செய்து கொண்டிருக்கிறோம். ஏழை எளிய மக்களுக்கு சாலையோர மக்களுக்கு நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம். 2 வருஷமாக நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இதில் முதியோர் இல்லத்தையும் சென்று கொடுக்கணும் அப்படின்ற நோக்கத்துக்கு நாங்கள் வந்தோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கி நாங்கள் பொருளாதாரம் ஈட்டி இந்த மக்களுக்கு உணவு வழங்குகிறோம். இதுக்காக பிரார்த்தனை செய்யுங்க. இதுக்காக பொருளாதாரம் வழங்கிய அனைவருக்காகவும் மனதார இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்கிறோம். உங்களோட பிரார்த்தனை உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. இந்த பசியாரணம் உங்களோட பிரார்த்தனை உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. எங்களுக்கும் வேணும் அந்த பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனைக்காக தான் முக்கியமாக சொல்லி, வேறு எந்த நோக்கமும் எங்களுக்கு கிடையாது. வேறு எந்த நோக்கத்துக்காக நாங்கள் இந்த பணிகள் செய்யலை. இறைவனோட அருளும் பசியிலேருந்து வந்தவங்க நாங்கள் பசியிலேருந்து தான் வந்திருப்பது தொழில். எனவே அடுத்தவங்களும் பசியாக இருக்கக்கூடாதுங்கிற எண்ணத்துக்காக தான் இதுமாரி நாங்கள் உணவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த பணிகளை இந்த சங்கத்தின் மூலமாக செஞ்சுட்டு இருக்கோம். இதுக்காக மேலும் மேலும் இந்த பணிகள் தொடர்ந்து இறைவனத்தில் அனைவரும் பிரார்த்தனை செய்ய சொல்லி அனுப்ப வேண்டுகொள்கிறோம். எங்களுக்காக பிரார்த்தனை செய்ய சொல்லி அனுப்ப வேண்டுகொள்கிறோம்.